Hi friends, welcome to chandraskitchen. இன்னைக்கு நம்ம வல்லாரை கீரை சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பல் பூண்டை வந்து நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. இது கூட நான் வந்து 8லேருந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கும் பொழுதே நம்ம வந்து ஏற்கனவே அலசி வச்சுருக்கிற வல்லாரைக்கீரையை ஒரு கைப்பிடி அளவு இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு சின்ன புதினா இலையை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க. வல்லாரைக்கீரை எல்லாருமே சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு முக்கியமாக கொடுக்குறது அவங்களுடைய ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்காக. நல்லா இந்த வல்லாரைக்கீரையை வதக்கிட்டேன். இது கூட நம்ம இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே கீரைக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் உப்பு சேர்ப்போம், அதனால் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை இன்னொரு வாட்டி வதக்கிடுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த கீரையை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டேன். இது நல்லா வேகட்டும். இப்போ வெங்காயம், தக்காளி, வெள்ளரைக்கீரை இது எல்லாமே நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. கொதித்து அது கொஞ்சம் நல்லா கீரை வேகட்டும். இப்போ கீரை நல்லா வெந்துடுச்சு. நம்ம இந்த கீரை, வெங்காயம், தக்காளி இதை மட்டும் நம்ம தனியாக எடுத்து ஒரு மிக்சரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச வல்லாரைக்கீரையை மிக்சரில் சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் ஆறுனதும் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச வல்லாரைக்கீரையை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து நல்ல மசியே அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்ச அந்த தண்ணியில் இந்த விழுதை சேர்த்துக்கலாம். சூப் வந்து உங்களுக்கு தண்ணியாக இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு காரம், இந்த மிளகு காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா மிளகுத்தூள் வந்து கடைசியாக சேர்த்துக்கலாம். அதனால் நம்ம முதல்ல சேர்க்கும் போது இந்த அளவில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சூப் எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா வந்து இதை கொதிக்க விடுங்க. சூப் கொஞ்சம் கொதிக்க வர மாதிரி இருக்கும்பொழுது கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளுடைய சூப் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சூப்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. கடைசியாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய சுவையான வல்லாரைக்கீரை சூப் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த சூப்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.